பாதை மாறி போனாள். மூர்த்திக்கு படிப்பு என்றாலே பிடிக்காது. அதைவிட அவனுக்கு விளக்கெண்ணையே பிடிக்கும். வெள்ளத்தில் போகும் படகு போல அவன் தட்டு தடுமாறி ஒவ்வொரு வகுப்பாக தாண்டி வந்தான். அவனுக்கு ஞாபக சக்தி உண்டு. எதையும் உடனே புரிந்து கொள்ளும் தன்மையும் உண்டு. படிப்பை விட மற்ற எல்லாவற்றிலும் ஆர்வம் உண்டு. ஆனால் படிப்பில் மட்டும் அக்கறையே இல்லை. மூர்த்தி சிறியது, அவன் முட்டாள் என்ற கீர்த்தி பெரியது என்று ஆசிரியர் கூட சில சமயங்களில் கேலியாக சொல்லி அவனை தூண்டிவிட பார்ப்பார். ஆனால் அப்படி இருந்தும் அவனுக்கு படிப்பில் அக்கறையே இல்லை. அவனுடைய அப்பா கோவிந்தசாமி அரசாங்க ஆபீஸில் பியூனாக வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் அடிக்கடி அவனை படிக்கும்படி தூண்டுவார், கண்டிப்பார், வேண்டுவார். டேய் மூர்த்தி, நான் சின்ன வயசில் படிக்காம இருந்தேன். அதனாலதான் இன்றைக்கு பியூனா இருக்கிறேன். என்றைக்கும் பியூனாகவே இருப்பேன். என் கூட படிச்ச ராமசாமி BA பாஸ் பண்ணிட்டு இன்றைக்கு எனக்கே ஆபீசரா வந்திருக்கான்டா. சின்ன வயசுல அவன் தோள் மேலே கை போட்டுட்டு போவேன். ஆனா இன்றைக்கு அவன் முன்னாலே கை தூக்கி கும்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்ப வேதனையா இருக்கு. நானும் அப்போ ஒழுங்கா படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு அவனை போல ஆபீசரா ஆயிருப்பேன். கண்ணு குருடாயிட்டதுக்கு அப்புறம் கண்ணாடி மாட்டிக்கிட்டா என்ன பையன்? நீ ஒழுங்கா படிச்சேன்னா பிற்காலத்துல அவனை மாதிரி நல்லபடியா இருப்ப. கார்ல போவ, முழு வயிற்று சாப்பாடு சாப்பிடுவ. நீ படிக்காம கோயில் மாடு மாதிரி திரிஞ்சேன்னா என்னை போல கஷ்டப்படுவ. எனக்காவது பியூன் வேலையாவது கிடைச்சது. உன் காலத்துல அது கூட உனக்கு கிடைக்காது. சொல்றேன் கேளுடா, இனிமேலாவது ஒழுங்கா படிடா என்று புத்திமதி சொல்லுவார். அப்போது அப்பா இருக்கும் வரை அவன் கையில் புத்தகம் இருக்கும். அவர் தலை மறைந்ததும் அது பையில் மறைந்துவிடும். படிக்காமல் அவனை தடுப்பதற்காகவே சிலர் அவனோடு இருந்தார்கள். கோலி குண்டு, குப்பன், மிட்டாய் திருடி முனியன், பாட்டுக்கார பரமசிவம், இப்படி பல பேர் அவனை பாழாக்குவதில் பங்கு போட்டு கொண்டார்கள். ஒரு நாள் அவர்களோடு சேர்ந்து கொண்டு மூர்த்தி ஒரு மாந்தோப்புக்கு போனான். காவல்காரன் இல்லாத சமயம் பார்த்து அவர்கள் உள்ளே நுழைந்து ஆளுக்கு ஒரு மரத்தில் ஏறினார்கள். ஏறி பழத்தை பறித்தார்கள். ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் கிளையில் உட்கார்ந்து மாம்பழத்தை சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்த பிறகு இன்னும் சில பழங்களை பறித்து கொண்டு கீழே இறங்கினார்கள். அப்போது திடீரென்று காவல்காரன் அங்கே வந்துவிட்டான். ஆளுக்கு ஒரு திசையில் ஓடினார்கள். ஆனால் மூர்த்தியோ அவன் கையில் மாட்டிக்கொண்டான். அடி அடி என்று அடித்த பிறகே அவனை காவலர்கள் போகவிட்டார்கள். வெளியே வந்த பிறகு, டே மூர்த்தி, என்ன பையன்டா நீ? அந்த கிழவனை ஏமாத்த முடியல உன்னால? நாங்க வாயில் ஒரு பழம்தான் சாப்பிட்டோம், நீ முதுகுல நிறைய பழம் வாங்கிட்டு வந்துட்ட. எனக்கும் ஒரு பழம் கொடுடா என்று குப்பனும் முனியனும் கேலி செய்த போது அவன் வாங்கின அடியை விட இது பல பங்கு வேதனை தந்தது. 2 நாள் அவர்கள் கூட அவன் பேசாமல் இருந்தான். அப்புறம் பரமசிவன் மெதுவாக அவனிடம் வந்து, டே மூர்த்தி, எங்க வீட்டு பின்பக்க தோட்டத்திலே கொய்யா மரங்க இருக்குது. நாங்க இன்னைக்கு அங்க போக போறோம். நீயும் வரியா என்று கேட்டதும் அவன் மனம் மாறிவிட்டது. பட்ட உதையும் மறந்து விட்டது. சரிடா, நானும் வரேன். எப்ப போகலாம் என்று உடனே கிளம்பிவிட்டான். அன்று அவனுக்கு நல்ல காலம் இருந்தது. அதனால் முதுகில் பழம் வாங்காமல் வந்து சேர்ந்தான். பள்ளிக்கூட இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் வந்தார். அவனுடைய வகுப்பில் வந்து மாணவர்களிடம் கேள்வி கேட்டார். மூர்த்தியிடம் ஒரு கேள்வி கேட்டார். ஊக்கமது கைவிடேல் என்றால் என்ன என்பதுதான் அந்த கேள்வி. அவனுக்கு பதில் தெரியவில்லை. ஆசிரியரும் அவனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தார். எல்லா பையன்களும் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஊக்கமது கைவிடேல் என்றால் ஊக்கம் தரும் மதுவை கைவிடேல் என்று அர்த்தம் சார் என்று மூர்த்தி சொன்னதும் எல்லோரும் சிரித்து விட்டார்கள். மூர்த்தி தலையை குனிந்து கொண்டான். ஏண்டா, உனக்கு மது பிடிக்குமோ? வீட்டில் அப்பா அம்மா கூட அதை சாப்பிடுறாங்களோ? அதனாலதான் இப்படி புது அர்த்தம் சொல்றியா என்று கேலியும் கிண்டலும் கலந்தபடி இன்ஸ்பெக்டர் கேட்டார். மூர்த்திக்கு அவமானமாக இருந்தது. ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்ஸ்பெக்டர் போன பிறகு ஆசிரியர் அவனை கண்டபடி திட்டினார். அவன் அப்பாவை அழைத்து வர சொல்லி மிரட்டினார். அவன் வாயை திறக்கவில்லை. அன்று சாயங்காலம் அவன் பள்ளிக்கூடத்தை தாண்டி வெளியே நடந்து கொண்டிருந்தான். அப்போது, டேய் ஊக்கமது என்ற குரல் அவன் காதில் விழுந்தது. அப்படி கூப்பிட்டவன் யார் என்பது மட்டும் தெரியவில்லை. இனிமேல் தமக்கு ஊக்கமது என்பதுதான் பெயராக இருக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டான். அவன் உள்ளத்தில் வேலம் முள் குத்தியது போல இருந்தது. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் பள்ளிக்கூடம் விட்ட பிறகு அவன் தோளில் பையை போட்டுக்கொண்டு மெதுவாய் போய்க் கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் 500 பிள்ளைகள் பேசிக்கொண்டே போனார்கள். டேய், நம்ம ஸ்கூல்லேயே முட்டாள் ராஜா யார் தெரியுமா என்று ஒருவன் கேட்டான். ஓ, தெரியுமே, முனிசாமி தான். இல்லை, குப்பன் தான். நீ சொல்றது தப்புடா, மூர்த்தி தான் முட்டாள் ராஜா. அவன் மாதிரி முட்டாள் யாருமே இல்லைன்னு வாத்தியார் கூட என்கிட்ட ஒரு நாள் சொன்னார்டா. இந்த வார்த்தைகள் மூர்த்தியின் காதில் விழுந்தன. அவனுக்கு ஆத்திரம் பொங்கிற்று.
பள்ளியில் படிக்கின்ற அத்தனை பேரும் தன்னை கேவலமாக எண்ணுகிறார்கள் என்று அவனுக்கு தோன்றியது. அவன் உடனே அந்த பையன் மேலே பாய்ந்தான். அவனை இழுத்து கீழே தள்ளினான். முகத்தில் அடிக்கத் தொடங்கினான். இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டார்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள். மூர்த்தியை தாக்கினார்கள். மூர்த்தி கொஞ்ச நேரம் சமாளித்தான். பிறகு முடியாத நிலையில் அங்கிருந்து ஓடிவிட்டான். அவனை பின்பற்றி வந்த மற்றவர்களால் அவனை பிடிக்க முடியவில்லை. மூர்த்தி வீட்டை அடைந்தான். தன் படுக்கையில் விழுந்தான். அவன் மனதில் ஆத்திரம், வேதனை, தன்மீதே கோபம் ஆகியவை மாறி மாறி வந்தன. கண்ணீரும் கசிந்தது. அவன் அப்படியே தூங்கிவிட்டான். அடுத்த நாள் அவனுடைய மனதில் பாரம் குறைந்திருந்தது. ஆனாலும் அவனுக்கு பள்ளிக்கூடம் செல்லும் எண்ணம் இல்லை. காலையில் சாப்பிட்டதும் அவன் புத்தக பையை தூக்கி கொண்டு கிளம்பினான். அவனுடைய கால்கள் பள்ளிக்கூடம் நோக்கி போகவில்லை. அவன் ஊரின் ஓரத்தில் இருந்த பாழடைந்த மண்டபத்திற்கு சென்றான். அங்கே ஓரிடத்தில் உட்கார்ந்து தன் நிலையை பற்றி சிந்திக்க தொடங்கினான். ஒருவனை யாராவது 1-2 பேர் தாழ்த்தி பேசினால் பொறுத்து கொள்ள முடியும். தன்னை சுற்றியிருக்கும் அத்தனை பேரும் அவமானம் செய்தால் அதை யாராலும் பொறுத்து கொள்ள முடியாது. மூர்த்தியாலும் அதை அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா? தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை மாற்றிவிட்டு எல்லோரும் போற்றக்கூடிய நிலையில் எப்படி உயர்வது என்று அவன் யோசனை செய்து கொண்டிருந்தான். அப்போது அவன் முகத்தின் எதிரில் ஒரு கத்தி தோன்றியது. டேய், கத்தின ஒரே குத்து, எழுந்திரு, என் கூடவே வா, நான் சொல்றபடியே கேளு. என்கிட்ட இருந்து ஓட பார்த்த நீ எமன்கிட்ட தான் ஓடுவ, ஜாக்கிரதை என்று சொல்லிக்கொண்டே அவன் கையை பிடித்தான் ஒரு முரடன். அவன் தார் பீப்பாயைப் போல இருந்தான். மூர்த்திக்கு வேர்த்து கொட்டியது. பயத்தால் உடம்பு நடுங்கியது. பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் அங்கே வந்தது எவ்வளவு பெரிய தப்பு என்பது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட ஆபத்தில் விட்டிருக்கிறது அதை அவன் உணர்ந்து விட்டான். எப்படி தப்புவது என்ற யோசனை செய்து கொண்டே கயிற்றால் கட்டி இழுக்கப்பட்ட நாய் போல அவன் கூடவே போனான். அந்த முரடன் மூர்த்தியின் கையை பிடித்து கொண்டு நடந்தான். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு டீ கடையில் நுழைந்தான். அவனை பக்கத்தில் உட்காரச் சொல்லி 2 டீக்கு ஆர்டர் கொடுத்தான். டீ வந்தது. அதை எடுத்து குடித்து கொண்டே காசு தருவதை பையில் கை போட்டான். இந்த சமயம் பார்த்து மூர்த்தி ஒரே பாய்ச்சலாக வெளியே வந்து காற்றாக பறந்தான். வீட்டிற்கு ஓடினான். உள்ளே நுழைந்த போது அங்கே அவனுடைய அப்பா இருந்தார். அவர் உடம்பு சரியில்லாமல் ஊரில் இருந்த மூர்த்தியின் மாமாவை பார்ப்பதற்கு கிளம்பிக் கொண்டிருந்தார். அவரிடம் நடந்ததை அப்படியே சொன்னான். நான் இனிமேல் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் முதல் மாணவனாக மாறுவேன் அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கண்ணீர் விட்டு கொண்டே சொன்னான். அப்பாவின் கண்கள் கலங்கின. அவர் ஒன்றும் பேசவில்லை. சில வினாடிகள் கழித்து அதிர்ச்சி அடைந்திருக்கும் மகனை சமாதானம் செய்வதற்காக அவனையும் தன்னுடன் அழைத்து கொண்டு ஊருக்கு போனார். மாமாவின் வீடு பெரியதாக இருந்தது. அங்கே ரேடியோ, டிவி, சோஃபா, கிரைண்டர், கேஸ் அடுப்பு, கட்டில், பீரோ இருந்தன. இவற்றில் ஒன்று கூட தன் வீட்டில் இல்லையே என்று மூர்த்தி யோசித்தான். அதற்கு காரணம் புரிந்தது. மாமா பெரிய வேலையில் இருக்கிறார். அவர் படித்து பட்டம் பெற்றதால் அவருக்கு அந்த வேலை கிடைத்தது. நாமும் நன்றாக படித்து நல்ல வேலையில் சேர்ந்தால் நம் வீட்டிலும் இவையெல்லாம் இருக்கும் என்று அவனது மனம் யோசனை செய்தது. அவன் ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். நாம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும். நம்மை பற்றி கேலி பேசியவர்களே நம்மை பாராட்டும்படி உயர வேண்டும். பள்ளிக்கு ஒழுங்காக போய் எல்லோரும் போற்றும் நிலைமையை பெற வேண்டும் என்ற மாற்ற முடியாத முடிவுக்கு வந்தான். அவன் ஊரிலிருந்து திரும்பி பள்ளிக்கூடம் போன போது அவனிடம் வந்த குப்பன் முனியனிடம் பேசவில்லை. என்றுமே பேசவில்லை. அவன் படிப்பில் கண்ணும் கருத்துமாக இருந்தான். முதல் மதிப்பெண்குரிய பரிசுகளை அவனையே தேடி வந்தன. பாதை மாறி போனா என்ன ஆகும் பார்த்தீங்களா? எப்பயுமே நல்ல வழியில மட்டும்தான் போகணும். அதுதான் நமக்கு எப்பயுமே நல்லது. தீய வழியில போனா அது நமக்கு ரொம்ப ஆபத்தா முடியும். சரி, தொடர்ந்து கதை கேளுங்க. தொடர்ந்து பேசலாம்.